அர்ச்சனா, மத்தியானம் என்னடா சமைக்கட்டும்? மா, கொஞ்சம் அகத்துக்கீரை, ஒரு டம்ளர் பால், ஒரு ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் கொஞ்சம் சிக்கன் பக்கோடா செஞ்சிருமா. என்னடி காம்பினேஷனு? இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்னே தெரியாதே. அப்படியா? அப்போ 5 வெங்காய போண்டாவும் ஒரு சொம்பு நிறைய டீயும் கொடுத்துருமா. சொம்பு நிறைய டீயா? என்னடி சொல்ற? சரி, அப்போ நான் ஒரு பரோட்டா கடைக்கு போய் 30 பரோட்டா சாப்பிட்டு வந்துடுறேன். 30 பரோட்டாவா? 30 பரோட்டா சாப்பிட்டா செத்துருவடி. ஆமாமா, செத்து போயிடலாம் தான்மா கேக்குறேன். சாகரத்துக்கா? ஏன்டா கண்ணா? நான் தான் சொன்னேனேமா, எனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதான் சாவலான்னு முடிவு பண்ண. ஏண்டி சாகுற அது இதுன்னு பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கியா? அது சரி, சாகுறவங்க எல்லாம் விஷம் குடிச்சு தூக்கு போட்டு தானே சாவாங்க. நீ என்ன புதுமையா சாகுறன்ற? ஆமாமா, சாப்பிடும்போது வாய்க்கு டேஸ்டா இருக்கும், அப்படியே அந்த டேஸ்ட ருசிச்சு ரசிச்சு அப்படியே செத்துடலாமே, அதனாலதாமா. நீ சாக மாட்டடி, எங்களை சாகடிச்சிட்டு தான் போவ. அம்மா, அந்த அரளி விதை. அரளி விதை தானே கேட்டேன். நீ இந்த மாதிரி இந்த காலர் டியூனை மாத்தல. சரி, உடனே வீட்டுக்கிட்ட வாயேன், எங்கேயாச்சும் வெளியே போலாம். ஒரு டிப்ரெஷனா இருக்கு எனக்கு. என்ன உடனே வந்துட்டா? வேலை வெட்டியே இல்ல போல இருக்கே. சரி சரி போ, ஏறிட்டியா? ஏதாச்சும் ஒரு கடைக்கு போடி. இந்த கடையில தாண்டி என் ஆள் எனக்கு லாட்டரி சாக்கோ போய் வாங்கி தருவான். இதாண்டி என் ஆளோட அக்கா வீடு. இவங்க வீட்டுக்கு போயிட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்டோண்டி 2 பேரும். தலைக்கறி குழம்பு, மீன் வறுவல்னு வேற லெவல்ல அவங்க அக்கா சமைச்சு போட்டாங்க தெரியுமா. அந்த ருசின்னு என் நாக்கிலே நிக்குதுரி. சரி ஓகே, வேற சொல்லு. அப்புறம் என்னதான் சொல்றாங்க உங்க வீட்ல? வீட்ல என்ன சொல்றாங்க, மதியத்துக்கு கீரை பொரியலாம், அப்புறம் உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி பண்றேன்னு சொன்னாங்க. சாம்பார் வைக்கிறேன்னாங்க. நான் வேணா காரக்குழம்பு வைங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்டி. சரி சரி, இப்போ எங்க போலாம்? மச்சான் மச்சான், இந்த கடையில தாண்டி என் ஆள் எனக்கு டெய்லி ரோஸ் மில்க் வாங்கி தருவான். ஈவினிங் ஆனாலே இந்த கடையில ரோஸ் மில்க் குடிக்கிறதாண்டி எங்க முதல் வேலை. ஏய் இதோ இருக்குல்ல, இந்த கடையில தாண்டி நாங்க பிரியாணி சாப்பிடுவோம். இங்கதான் திங்க மாட்டீங்களா? இதோ இருக்குல்ல, இந்த அக்கா கடையில தான் என் ஆள் எனக்கு இளநீ வாங்கி தருவான். ஐ மிஸ் இளநீ அண்ட் மை ஆல். இங்க ஏதோ சம்பவம் இல்லையா? இங்க சாப்பிடுவோமே. சாயந்தரம் ஆனா பஜ்ஜி போண்டாலாம் போடுவாங்க இந்த அக்கா, அங்கதான் சாப்பிடுவோம். இப்ப எங்க மச்சான் போறோம்? அதான் தெரியலடி, வாழ்க்கையே எங்க போகுதுன்னு தெரியல. நாம எங்க போறது? எங்கயாவது போ. போறேன் 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 போறேன்டி போ. ஏய் நிறுத்து நிறுத்து. ஹேய், என்ன பிரேக்கப் கவலையில இருந்து வெளியில கூட்டிட்டு வருவ, ஊரை சுத்தி காட்டுவேன்னு பார்த்தா திரும்ப வீட்டுக்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க. நான் விளையாடுறியா? மச்சான் கொஞ்சம் இறங்க. இவ்வளோ நேரம் நம்ம வெளியே போனோம்ல, இது வரைக்கும் நானும் யாரும் ஒன்னா இங்க போனோண்டி, நானும் யாரும் ஒன்னா தியேட்டருக்கு போனோண்டி, ஒன்னா கேண்டில் லைட் டின்னர் போனோண்டி அப்படின்னு எதுவுமே சொல்லல. நானும் அங்க போனோண்டி, பிரியாணி சாப்பிட்டோண்டி, நானும் இங்க போண்டி, ரோஸ் மில்க் குடிச்சோண்டி, நானும் அங்க போனோம், சிக்கன் பக்கோடா சாப்பிட்டோம். இவ்வளவுதானே நீ சொன்ன. இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? நீ வாழை மிஸ் பண்ணல, அவன் வாங்கி கொடுத்த ஓசி சோரை தான் மிஸ் பண்ற. உனக்கு பிரேக்கப் கவலைலாம் எதுவுமே இல்ல மச்சான், சோத்து கவலை தான். நீ என்ன பண்ணு, நல்லா சாப்பிடு, எல்லாம் சரியாயிடும். சரியா? சரியா, நான் கிளம்பிட்டேன் மச்சான், பாய்.